போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற அனைத்து தோழமைகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல மேத்ஸ் பேசிக் கோர்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வீடியோவில் 6ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு தலைப்பு. இது இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரே வராதுன்னு சொல்லலாம். மீசிமா மீபேக்கா, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல மீசிமா மீபேக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. காரணினா என்னன்னா, ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய மற்ற எண்கள் அந்த எண்ணின் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டா ஆறோட காரணிகள் பார்த்தீங்கன்னா 2, 3 இதெல்லாம் ஆறோட காரணிகள் இல்லையா? அப்போ 6 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 6இன் காரணிகள் 2, 3. அதே போல ஆறோட மடங்குகள் பார்த்தீங்கன்னா 12, 18, 24. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறோட மடங்குகள். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமானது பகா எண்கள். பகா எண்கள்னா என்ன? எந்த ஒரு எண்ணுக்கும் காரணிகள் இல்லையோ அந்த எண்ணை நம்ம என்ன சொல்றோம்? பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு எண்ணை ஒன்று மற்றும் அதே எண் தவிர மீதி எந்த ஒரு எண்ணாலும் வகுக்க முடியலனா அந்த எண்ணை நம்ம என்ன சொல்றோம்? பகா எண் அப்படின்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டா 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண், 7 பகா எண், 11 பகா எண், 13 பகா எண். 15 பகா எண் இல்லை, ஏன்னா அது 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் 5ஆம் வாய்ப்பாட்டிலையும் வந்துட போகுது. 17 வேற எந்த ஒரு வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ 17 ஒரு பகா எண். இந்த மாதிரி 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா பகா எண்களையும் நம்ம தரவா தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்ப நான் ஒரு எண் சொல்றேன், இது பகா எண்ணா இல்லையான்னு சொல்றீங்களா? 91 இது பகா எண்ணா இல்லையா? இது 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 4, 5, 6 எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. 7ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 91 பகா எண் இல்லை, அது ஒரு பகு எண். புரியுதுங்களா? எக்ஸாம்ல கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இரட்டை பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எது இரட்டை பகா எண்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் பகா எண்களா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம், அல்லது இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டா 11, 13 பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் இல்லையா? இது ரெண்டுமே என்னதான்? பகா எண்கள் தான். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? இரட்டை பகா எண்கள் அல்லது இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். சார் பகா எண்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சார் பகா எண்கள் அப்படின்னா என்னன்னா, 2 எண்களை வேற எந்த எண்ணாலையும் பொது எண்ணால வகுக்க முடியலன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா 9, 11. இப்போ 9ஐயும் 11ஐயும் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு பொது வகுத்தியாலையும் அல்லது பொது காரணியாலையும் வகுக்க முடியாது. ரெண்டுத்தையுமே வகுக்கக்கூடிய எண் எதனா இருக்குதா? 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும், ஆனா 3ஆம் வாய்ப்பாட்டில் 11 வராது இல்லையா? ஏன்னா 11 எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது, ஏன்னா அது ஒரு பகா எண். அப்ப 9, 11 சார் பகா எண்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இரட்டை பகா எண்களையும் சார் பகா எண்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 30, 31 இருக்குதுங்களா? இப்போ 30 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ 30க்கு நிறைய காரணிகள் இருக்குது, ஆனா 31 பகா எண். அப்ப 30, 31 நம்ம என்ன சொல்லலாம்? சார் பகா எண்கள்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, நம்ம இப்போ முக்கியமான பாடத்தலைப்புக்கு வரோம். மீபேக்கா மீசிமா. முதல்ல மீபேக்கான்னா என்னது? மீப்பெரு பொது காரணி. இப்ப நம்ம காரணின்னா என்னன்னு பார்த்தோம். 2 எண்களுக்கு அல்லது 3 எண்களுக்கு பொதுவான காரணிகளில் மிகப்பெரிய பொதுவான காரணி எதுவோ அதுதான் அந்த எண்களின் மீப்பெரு பொது காரணி. எடுத்துக்காட்டா சொல்லலாம் 12, 18 இதுக்கான பொது காரணி பார்த்தீங்கன்னா, இதுல 12ஓட காரணிகள் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6 இதெல்லாம் 12ஓட காரணிகள். இதே 18ஓட காரணிகள் பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 9 இதெல்லாம் 18ஓட காரணிகள். இப்ப இதுல பொது காரணிகள் பார்த்தீங்கன்னா 2, 3, 6 இதெல்லாம் பொது காரணிகள் இல்லையா? ஆனா இந்த பொது காரணியில பெருசா இருக்கிறது எது? 6. அப்போ 12க்கும் 18க்கும் பொது காரணி, மிகப்பெரிய பொது காரணி, அதாவது மீபேக்கா 6. முதல்ல காரணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பொது காரணின்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய பொது காரணி எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்து மீசிமா. மீசிமானா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ 5ஓட மடங்கு பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 30, 40 அது போயிட்டே இருக்கும் இல்லையா? அதே 15ஓட மடங்கு பார்த்தீங்கன்னா 15, 30, 45, 60 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட மடங்குலையும் பொது மடங்குகள் நிறைய இருக்கும். ஆனா மிகச்சிறிய பொது மடங்கு எது? 2த்திற்கும் இருக்கிற பொது மடங்குல மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு பார்த்தோம்னா 15. 15 பார்த்தீங்கன்னா 15ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும், 5ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும். அப்ப 15 என்பது 5க்கும் 15க்கும் இருக்கிற மீச்சிறு பொது மடங்கு. புரியுதுங்களா? 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூலின் எண்ணிக்கையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் சம எண்ணிக்கையில வைக்க போறார். புத்தகத்தை என்ன பண்ண போறாரு? ஒவ்வொரு பெட்டியிலையும் சம எண்ணிக்கையில வைக்க போறாரு. அப்போ இப்ப எடுத்துக்காட்டா 5 5 வைக்கலாம் இல்லையா? 3மே 5ஆம் வாய்ப்பாட்டுல வருது. அப்போ ஒவ்வொரு பெட்டியிலையும் 5 5 நம்ம வைக்கலாம். ஆனா 5 மட்டும்தான் வைக்க முடியுமா? அதிகபட்சமா எது அப்படின்னு கேட்கறதால 15 அல்லது 45 கூட வரலாம். ஏன்னா எல்லாமே 3மே 5ஆம் வாய்ப்பாட்டுல இருக்கு. அப்ப என்ன கேட்கறாங்க? இந்த 3த்தையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்கறாங்க. புரியுதுங்களா? இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். அதாவது 3ஓட காரணியில மிகப்பெரிய காரணி கேட்கறாங்க. அதாவது மீப்பெரு பொது காரணி கேட்கறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது 3த்தையும் என்ன பண்றோம்? நம்ம பகா காரணிப்படுத்துறோம். 5ஆம் வாய்ப்பாட்டுல வகுக்கிறோம். வகுத்தீங்கன்னா 175 வகுத்தீங்கன்னா 35 வரும். 245 வகுத்தீங்கன்னா 49 வரும். 385 வகுத்தீங்கன்னா 77 வரும். இப்ப இந்த 35, 49, 77 எந்த வாய்ப்பாட்டுல வகுக்கலாம்? பொதுவான வாய்ப்பாட்டுல 7ஆம் வாய்ப்பாட்டுல வகுக்கலாம். 7ஆம் வாய்ப்பாட்டுல வகுத்தீங்கன்னா 5 35, 7 49, 11 77 இல்லைங்களா? இதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைச்சது? 5 7 11 கிடைச்சிருக்கு. 5 7 11 3மே பகா என்ன ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு மேல இதை பொதுவான வாய்ப்பாட்டுல வகுக்க முடியாது இல்லையா? இப்ப பொதுவா வகுத்த பொது காரணிகளான 5யும் 7யும் நம்ம பெருக்கணும்னா 7 35. அப்ப 35 பெட்டி அவருக்கு தேவைப்படும். அடுத்து பாருங்க இன்னொரு கொஸ்டின். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், 2வது அலைபேசியானது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், 3வது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், 4வது அலைபேசியானது 30 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் ஒலிக்கும். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? முதல்ல காலைல 5 மணிக்கு எல்லாமே ஒலிக்குது. திரும்பி அது எத்தனை மணிக்கு எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல மீசிமாவோ மீபேக்காவோ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது கன்ஃபார்ம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இங்க கொடுத்துருக்குறாங்கல்ல நம்பர்ஸ், ஒவ்வொரு அலைபேசியும் ஒலிக்கும் நேரம் 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை விட அதிகமா வருமா கம்மியா வருமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. திரும்பியும் அது எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் ஒலிக்கும்ன்றது கேட்குறாங்க. அது இப்போ இவங்க கொடுத்துருக்கிற நிமிடங்களை விட அதிகமா வருமா கம்மியா வருமா? கண்டிப்பா அதிகமா தான் வரும். திரும்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒலிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பா மடங்கு தான் கேட்குறாங்க. அதாவது மீச்சிறு பொது மடங்கு தான் கேட்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பகா காரணிப்படுத்த போறோம். முதல்ல எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும் இல்லையா? 5ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம்னா 3 5 15 4 20 5 25 6 30 இல்லையா? அப்போ 3 4 5 6. இப்போ இதை பொதுவான வகுத்தியால வகுக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? 3 4 5 6 இந்த 3 6ம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதனால அதை 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம்னா இப்போ 1 3 3 அந்தாண்ட 2 3 6 இல்லையா? 4யும் 5யும் அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 5 2 இருக்கு. இப்போ 4யும் 2யும் நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம். அப்போ 2 2 4 ஓ 2 2 ஆயிடுது. இப்போ 2 5 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஓ 2 2 ஓ 5 5 2 முறை வகுத்துக்கிறோம்.
இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற என்னென்ன நம்பரில் வகுத்தோம்? முதல்ல 5ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம், அதன் பிறகு 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம், அதன் பிறகு 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம், அதன் பிறகு திரும்பி 2ஆம் வாய்ப்பாடு, திரும்பி 5ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? 300 கிடைக்குது. இப்போ இது எல்லாமே திரும்பி எப்போ ஒலிக்கும் அப்படின்னா 300 நிமிடங்கள் கழித்து ஒலிக்கும். நமக்கு தெரியும் 300 நிமிடங்கள்னா எத்தனை மணி நேரம்? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போ 300 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் இருக்கு? 5 மணி நேரம் இருக்குது. அப்போ காலைல 5 மணிக்கு அது எல்லாம் ஒன்றா ஒலிச்சதுன்னா அடுத்து 5 மணி நேரம் கழித்து ஒலிச்சிருக்கும். அப்போது 10 மணிக்கு, காலைல 10 மணிக்கு அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒலிக்கும். புரியுதுங்களா? அடுத்து இந்த பகுதியில் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இன்னொரு கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300, அவற்றின் மீபேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு எண் பெருக்கல் மற்றொரு எண் ஈக்குவல் டு மீசிமா பெருக்கல் மீபேக்கா. 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீசிமா பெருக்கல் மீபேக்கா. இப்போ அவங்க பெருக்கல் பலன் 300ன்னு கொடுத்துட்டாங்க, மீபேக்கா 5ன்னு கொடுத்துட்டாங்க. மீசிமா கேட்குறாங்கன்னா இப்போ 5 தான் வந்தால் வகுத்தல் ஆகிடும். வகுத்தோம்னா 6 5 30, அப்போது 60. மீசிமா என்னது? 60. புரியுதுங்களா? இது ஒரு ஃபார்முலா, கண்டிப்பாக இதில் கொஷின் கேட்பாங்க. சார் எனக்கு மீசிமா மீபேக்கா எதுவுமே புரியல அப்படின்னா, இந்த மீசிமானா மானா மடங்கு, மீசிமான்றத விட மடங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதே போல மீபேக்கான்னா காரணி ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? இப்போ அவங்க ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கதை மாரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் அந்த 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை விட அதிகமாகுமா கம்மியாகுமான்றதை மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ அதிகமாக தான் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மடங்கு தானே அதிகம். அப்போது மீசிமா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வாங்க. இப்போ இதுக்குன்னு எனக்கு மீசிமா கண்டுபிடிக்க தெரியாது சார்னா கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதாவது கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி கதை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இப்போ நீங்கள் மடங்கு கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா 3 நம்பருக்கு மடங்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 நம்பருக்கு மடங்கு கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு மடங்கு கண்டுபிடிக்க தெரியாதானா? ஆனால் ஆப்ஷனில் 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போ இந்த 3ஓட மடங்குலையும் வர்ற எண் இந்த 4 நம்பரில் எதுன்னு பாருங்க. 3ஓட மடங்குலையும் வரணும். புரியுதுங்களா? அப்போது இந்த 3ஓட மடங்குலையும் வர்றது எதுவோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சராக டிக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் 2 நம்பரு 3ஓட மடங்குலையும் கொடுத்துருப்பாங்க. அப்படி 2 நம்பர் கொடுத்தா அதில் சின்ன நம்பர் சிறு பொது மடங்கு தானே, அப்போது அதில் சின்ன நம்பர் எதுவோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இதே போல் கதைகளாக கொடுத்துட்டு பெரும்பாலும் காரணிக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுப்பாங்க. என்னன்னா மிகப்பெரிய அல்லது அதிகபட்ச அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காரணி அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ தாங்க மீசிமா மீபேக்கா, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, பதில் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த பகுதியில் ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ், பழைய கொஷின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை நான் இப்போ உங்களுக்கு தரேன். இதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.